ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு மான் வாழ்ந்து வந்தது. அந்த மான் மிகவும் சோம்பேறி. உழைக்காமல் மற்றவர்களை ஏமாற்றி உணவு உண்ண வேண்டும் என்பதுதான் அதன் எண்ணம். ஒரு நாள் காட்டில் அலைந்து கொண்டிருக்கும் போது தற்செயலாக ஒரு நீல நிற மூலிகைச் செடிகள் நிறைந்த பகுதியில் அந்த மான் விழுந்து புரண்டது. அதன் உடல் முழுவதும் அழகான நீல நிறமாக மாறியது. இதை பார்த்த மானுக்கு ஒரு தந்திரமான யோசனை தோன்றியது. மான் மற்ற விலங்குகளிடம் சென்று, நான் தான் இந்த காட்டிற்கு அனுப்பப்பட்ட தெய்வீக மான். கடவுள் என்னை உங்கள் அனைவரையும் வழிநடத்த அனுப்பி வைத்துள்ளார். எனக்கு நீங்கள் தினமும் சிறந்த உணவுகளை காணிக்கையாக தர வேண்டும் என்று கம்பீரமாக கூறியது. மானின் விசித்திரமான நீல நிறத்தைக் கண்டு மிரண்டு போன மற்ற விலங்குகள் அது சொல்வது உண்மைதான் என்று நம்பின. தினமும் அந்த சோம்பேறி மானுக்கு தேவையான பழங்களையும் இலைகளையும் மற்ற விலங்குகள் தேடி வந்து கொடுத்தன. மான் எவ்வித உழைப்பும் இன்றி ராஜ வாழ்க்கை வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் வானம் மேகமூட்டமாக காணப்பட்டது. திடீரென பலத்த மழை பெய்யத் தொடங்கியது. மழையைக் கண்டதும் மான் பயந்து ஓடியது. ஆனால் தப்பிக்க முடியவில்லை. மழையில் நனைந்ததால் மானின் உடலில் இருந்த நீல நிற மூலிகைச் சாறு மெல்ல மெல்ல கரையத் தொடங்கியது. சிறிது நேரத்திலேயே மானின் உண்மையான நிறம் வெளியே தெரிந்தது. இதை பார்த்த மற்ற விலங்குகள் அதிர்ச்சியடைந்தன. தங்களை ஏமாற்றியதை உணர்ந்த சிங்கம், புலி மற்றும் இதர விலங்குகள் கோபத்துடன் மானை துரத்தின. தன் உயிருக்கு ஆபத்து என்பதை உணர்ந்த மான் அவர்களிடம் மண்டியிட்டு அழுது மன்னிப்பு கேட்டது. என் சோம்பேறித்தனத்தால் உங்களை ஏமாற்றிவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று கெஞ்சியது. விலங்குகள் அதை மன்னித்து காட்டிலிருந்து துரத்திவிட்டன. அன்று முதல் அந்த மான் உழைத்து வாழத் தொடங்கியது. நீதி, ஏமாற்று வேலை எப்போதும் நிலைக்காது. உண்மை ஒரு நாள் நிச்சயம் வெளிப்படும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.